ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாடி கௌரபக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 15. அத்தியாயத்தின் தலைப்பு புருஷோத்தம யோகம். பதம் 2. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தினில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பல நோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. பொருளுரை: அரச மரத்தை பற்றிய வர்ணனை இங்கு மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் கிளைகள் எல்லா திக்குகளிலும் பரந்துள்ளன. கீழ்ப்பகுதிகளில் மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் என ஜீவாத்மாக்களின் பலதரப்பட்ட தோற்றங்கள் இருக்கின்றன. இவை கிளைகளின் கீழ்ப்பகுதிகளில் நிலை பெற்றிருக்க, மேற்பகுதிகளிலோ தேவர்கள், கந்தர்வர்களை போன்ற உயர்நிலை ஜீவன்கள் உள்ளனர். மரம் நீரால் வளப்படுத்தப்படுவது போல இந்த மரம் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றது. சில சமயங்களில் ஒரு நிலப்பகுதி மிகவும் பசுமையாக இருப்பதையும் வேறு நிலப்பகுதி போதிய நீரின்றி வறண்டு இருப்பதையும் நாம் காண்கிறோம். அதுபோல எங்கு எத்தகு குணம் அதிக அளவில் உள்ளதோ அதன் அடிப்படையில் பல்வேறு இனங்கள் தோன்றுகின்றன. மரத்தின் உபகிளைகள் புலனென்ப விஷயங்களாக கருதப்படுகின்றன. இயற்கையின் பல்வேறு குணங்களின் அபிவிருத்திக்கு ஏற்ப நாம் பல்வேறு புலன்களை வளர்த்துக் கொள்கிறோம். அப்புலன்களால் நாம் பலதரப்பட்ட புலனின்ப விஷயங்களை அனுபவிக்கின்றோம். கிளைகளின் நுனியில் காதுகள், மூக்கு, கண்கள் போன்ற புலன்கள் உள்ளன. அவை பல்வேறு புலனின்ப விஷயங்களை அனுபவிப்பதில் பற்று கொண்டுள்ளன. சப்தம், உருவம், தொடு உணர்வு போன்ற புலனின்ப விஷயங்கள் உபக்கிளைகள். உபவேர்கள் பலதரப்பட்ட இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் வரும் விருப்பு வெறுப்பினை குறிக்கும். பாவ புண்ணியங்களுக்கான நாட்டங்கள் எல்லா திக்குகளிலும் பரவியிருக்கும் இந்த உபவேர்களிலிருந்து வளர்வதாக கருதப்படுகின்றன. மூல வேர் பிரம்மலோகத்திலும் மற்ற வேர்கள் மானிட லோகத்திலும் உள்ளன. புண்ணிய செயல்களின் பலன்களை உயர் லோகங்களில் அனுபவித்த பிறகு ஒருவன் இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வந்து மீண்டும் தனது கர்மத்தினை அல்லது உயர்வு பெறுவதற்கான பலநோக்கு செயல்களை புதுப்பிக்கின்றான். மானிடர்களின் இந்த உலகம் செயல்களின் களமாக கருதப்படுகின்றது. பதங்கள் 3, 4. மொழிபெயர்ப்பு: இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. இஃது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். பொருளுரை: இந்த அரச மரத்தின் உண்மை உருவம் இந்த ஜட உலகில் புரிந்து கொள்ள முடியாதது என்று இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேர்கள் மேல் நோக்கி இருப்பதால் உண்மை மரத்தின் விரிவு மறுபக்கத்தில் இருக்கின்றது. ஒருவன் மரத்தின் பௌதிக விளைவுகளால் பிணைக்கப்படும் போது மரம் எவ்வளவு தூரம் விரிந்துள்ளது என்பதையோ அதன் ஆரம்பத்தையோ அவனால் காண முடியாது. இருப்பினும் இதன் காரணத்தை அவன் கண்டறிதல் அவசியம். நான் எனது தந்தையின் மகன், எனது தந்தை வேறொருவரின் மகன்
இவ்வாறு தேடுவதன் மூலம் ஒருவன் பிரம்மதேவரை அடைகிறான். அவர் கர்ப்படாகாசாய விஷ்ணுவினால் உருவாக்கப்பட்டவர். இவ்வாறாக இறுதியில் அவன் பரமபுருஷ பகவானை அடைகிறான். இதுவே ஆராய்ச்சியின் முடிவு. இம்மரத்தின் மூலமான முழுமுதற் கடவுளை அவரது பக்தியில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களின் சங்கத்தில் ஒருவன் ஆய்ந்தறிய வேண்டும். பிறகு உண்மையின் பொய்யான பிம்பத்திலிருந்து அவன் படிப்படியாக விடுபடுகின்றான். மேலும் ஞானத்தினால் தொடர்பை துண்டித்து கொண்டு உண்மையான மரத்தில் அவன் உண்மையிலேயே நிலை பெறுகின்றான். இவ்விஷயத்தில் அசங்கா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் புலனுகர்ச்சிக்கான பற்றுதலும் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான நாட்டமும் மிகவும் வலிமையானவை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக விஞ்ஞானத்தை விவாதித்து பற்றின்மையை கற்க வேண்டும். மேலும் ஞானத்தில் உண்மையாக வீற்றிருப்பவர்களிடமிருந்து கேட்க வேண்டும். பக்தர்களின் சங்கத்தில் நடைபெறும் இத்தகு விவாதங்களின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான். பின்னர் அவன் செய்ய வேண்டிய முதல் பணி அவரிடம் சரணடைவதாகும். எங்கு செல்வதால் இந்த பொய்யான பிம்ப மரத்திற்கு ஒருபோதும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தின் விவரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றியதோ அந்த நபர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அந்த பரமபுருஷரின் கருணையை பெறுவதற்கு அவரிடம் சரணடைந்தால் போதும். அந்த கருணையே ஸ்வரவணம், கீர்த்தனம் போன்ற பக்தி தொண்டினை ஆற்றுவதன் விளைவாகும். ஜட உலகத்தின் விரிவாக்கத்திற்கு அவரே மூல காரணம். ஏற்கனவே இது இறைவனாலேயே விளக்கப்பட்டது. அகம் சர்வஸ்யை பிரபாவா, நானே எல்லாவற்றிற்கும் மூலம். எனவே பௌதிக வாழ்க்கை என்னும் பலமான ஆலமரத்தின் பந்தத்திலிருந்து வெளியேற கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடைந்த உடனே இந்த பௌதிக விரிவாக்கத்தின் மீது ஒருவன் தானாகவே பற்றற்றவன் ஆகிவிடுகின்றான். பதம் 5. மொழிபெயர்ப்பு. பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். பொருளுரை. சரணடையும் முறை இங்கே மிக அருமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. முதல் தகுதி என்னவெனில் கர்வத்தினால் மயங்காமல் இருக்க வேண்டும். கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையின் எஜமானனாக தன்னையே எண்ணிக்கொண்டிருப்பதால் பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவனுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. உண்மை அறிவை விருத்தி செய்து கொள்வதன் மூலம் ஜட இயற்கையின் எஜமானன் தான் அல்ல என்றும் பரமபுருஷ பகவானே எஜமானர் என்றும் அவன் அறிய வேண்டும். கர்வத்தினால் உண்டாகும் மயக்கத்திலிருந்து அவன் விடுதலை பெறும் பொழுது சரணடையும் முறையை தொடங்க முடியும். இந்த ஜட உலகில் ஏதேனும் மரியாதையை எப்போதும் எதிர்பார்க்கும் நபரால் பரமபுருஷரிடம் சரணடைய முடியாது. ஒருவன் இவ்வுலகிற்கு வந்து சில காலம் தங்கி பின்னர் சென்று விடுகிறான் என்ற போதிலும் அவன் தானே இவ்வுலகின் எஜமானன் என்ற முட்டாள்தனமான எண்ணத்தில் உள்ளான். இந்த அறியாமையே கர்வத்திற்கு காரணமாகும். இவ்வாறு எல்லா விஷயங்களையும் சிக்கலாக்கி அவன் எப்போதும் தொல்லையிலேயே இருக்கின்றான். முழு உலகமும் இந்த எண்ணத்தின் கீழ் இயங்குகின்றது. இந்த பூமியினை, நிலத்தினை மனித சமுதாயத்திற்கு உரியது என்று மக்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த பொய்யான எண்ணத்தின் கீழ் நிலத்தை பாகுபடுத்தி தங்களே உரிமையாளர்களாக ஆக்குகின்றனர். இவ்வுலகின் உரிமையாளர் மனித சமுதாயமே என்ற நோக்கத்திலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இத்தகைய தவறான நோக்கத்திலிருந்து அவன் விடுபடும் போது குடும்பப்பற்று, சமூக பற்று மற்றும் தேசப்பற்றினால் விளையும் தவறான தொடர்புகளிலிருந்து அவன் விடுதலை பெறுகின்றான். இத்தகைய தவறான உறவுகள் ஒருவனை இந்த ஜட உலகில் பிணைக்கின்றன. இவ்வாறு தவறான தொடர்புகளிலிருந்து விடுபட்ட பிறகு அவன் ஆன்மீக ஞானத்தை வளர்க்க வேண்டும். உண்மையில் தன்னுடையது என்ன,
தன்னுடையது அல்லாதது என்ன என்ற ஞானத்தை அவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அவன் விஷயங்களை உள்ளபடி புரிந்து கொள்ளும் போது இன்பத் துன்பம், சுகம் துக்கம் போன்ற இருமைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் விடுதலை பெறுகிறான். ஞானத்தில் முழுமை பெறுகின்றான். அதன் பின் பரமபுருஷ பகவானிடம் சரணடைவது அவனுக்கு சாத்தியமாகிறது. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रमनंदे हरे बोल।